Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. போன் அவ்வளவு நேரமா அடிச்சிட்டு இருக்கு. இந்த நாய் எழுந்துக்குதா பாரு. ஹலோ. டேய் மச்சான், உனக்கு வேலை கிடைச்சிச்சுடா. என்னடா சொல்ற? சும்மா தான் சொன்னேன், நம்ம எடுத்துக்கு வா. உனக்கு எதுல விளையாடணும்னு விவஸ்தை இல்ல. பின்ன என்னடா, எவ்வளவு நேரம் தான் உனக்கு கால் பண்றது? நைட் ரொம்ப டயர்டுடா, அதான்டா தூங்கிட்டேன். மூடிட்டு சீக்கிரம் வா. சரி வரவே. நம்மளும் 20 கம்பெனிக்கு மேல அலைஞ்சு பார்த்துட்டோம். எல்லா இன்டர்வியூக்கும் சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்றோம். அப்புறம் ஏன் நமக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது? என்னன்னு புரியலையே. நேற்று வேற ஏதோ நடந்தது, என்ன நடந்ததுன்னா ஞாபகம் வர மாட்டேங்குது. இவங்க வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க, என்ன வந்ததோ தெரில. முதல்ல போய் இவங்களையாவது பார்க்கணும். மச்சான் மச்சான், அங்க பாரு, செம்ம அழகா இருக்கானே. நல்லா இருக்கால. ஹாய். போயிட்டாடா அவ. விட்றா, யாரு கிடைப்பாளோ. என்னடா பண்றான் இன்னும்? நீ மச்சான் மச்சான், அங்க பாரு, செம்ம அழகா இருக்கானே. சம்மல. டேய், இந்த காலத்துல பொண்ணுங்களாம் மினிமம் செக்யூரிட்டி லவ் பண்ண மாட்டாங்கடா. நாங்க என்ன லவ்வா பண்றோம்? ஜஸ்ட் சைட்டிங் மச்சி. ஏதோ பண்ணி தொலைங்க. சரி வா வா வா. போயிட்டாடா. என்னடாச்சு மச்சான்? நேத்து உன் டைம் என்னாச்சு? நான் மச்சான், எப்போ ட்ரீட்டு? எங்கடா வேலை கிடைக்கிற மாதிரியே ஒன்றும் தெரியலடா. டேய் என்னடா சொல்ற? நீ நல்லா தான்டா பண்ணுவ. இத்தனைக்கும் நம்ம செட்ல நீ நல்லா தான்டா படிப்ப. அப்புறம் ஏன்டா? இதெல்லாம் திறமை மட்டும் பத்தாது மச்சி. இதுக்கு தான் நான் இன்டர்வியூ போறது இல்லை. வேற அப்புறம் என்னடா வேணுமா உங்களுக்கு? தெரியலடா. எல்லாம் நம்ம பண்ண தப்பு தான் மச்சி. இதுல நம்ம என்னடா பண்ணுவோம்? நம்ம தப்பு தான். என்னடா நம்ம தப்பு? இல்ல கேக்குற, என்னடா நம்ம தப்பு? நம்ம விளையாட்டை எடுத்துக்கொண்ட விஷயத்தெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு இருக்கோம். ஆனா சீரியஸா எடுத்துக்கொண்ட விஷயத்த விளையாட்டை கூட எடுக்கிறது இல்லைல்ல. அதான் மச்சான் நம்ம தப்பு. டேய் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. நம்ம கரெக்டான ஆளுங்கள கரெக்டான இடத்துல உட்கார வைக்காததான்டா பிரச்சனையே. நீ எதை சொல்ற? நம்ம தான் காரணம். இப்போ புரியுதா? டேய், அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு மச்சான். அதான் எப்படி? நம்ம தான் மச்சான் மாத்தணும். நீ சொல்ற மாதிரி கரெக்டான ஆள உட்கார வச்சா எல்லாமே மாறிடுமா? கண்டிப்பா மாறும். டேய், அது எப்படா மாறும்? மச்சான் போனாடி ஓட்டு போட்ட போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் மச்சான். இதுதான் மச்சான்.
இதுதான் நம்ம பிரச்சனையே. நல்லா யோசி மச்சான். முன்னாடி நம்ம ஓட்டு போட்டோம். மச்சான் இன்னைக்கு ஓட்டு வேற போடணும்டா, வீட்டுல போட சொன்னாங்க. முதல்ல அவனுங்களை போடணும்டா, அப்புறம் தான் எல்லாமே. வா, அதான் ஃபுல் டே இருக்குல்லடா, பாத்துக்கலாம். போட்டிருந்தா தானே நம்ம பேசுறது இப்போ கரெக்டு. மாறிடுச்சா இல்லையான்னு. நேத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம் மச்சான். அப்போ என்னாச்சுன்னா, ஹலோ கண்ணு, என்னாச்சு? ஹலோ கண்ணு, ஹலோ, கேக்குதா? கேக்குதுமா. எங்கம்மா, எனக்கெல்லாம் எதுவுமே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். விடு கண்ணு, பாத்துக்கலாம். காலையிலேயே சாப்பிடாம போயிட்டேன், சீக்கிரம் வா. எங்கப்பா போனோம்? ட்ரிப்ளிக் என்ன போலாம்ப்பா. அண்ணா எவ்வளோன்னு சொல்லுங்க. அட ஏறுப்பா. தம்பி, வீட்டில் யாரும் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் லீவு, அதான் குழந்தைங்க ஆட்டோவில். பரவாயில்லண்ணா, இதுல என்ன இருக்கு? என்ன தம்பி, இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு இருக்க போல? ஆமாண்ணா. என்ன ரிசல்ட்டு? எங்கண்ணா, 20 கம்பெனிக்கு மேலே போய் பார்த்துட்டேண்ணா. ஒருத்தனும் வேலை கொடுக்க மாட்டான். பார்த்தா நல்லா படித்த பையன் மாதிரி தானே பார்த்த, அப்புறம் என்ன? இங்கெல்லாம் திறமை மட்டும் பத்தாதுண்ணா. தம்பி, ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க. சொல்லணும். இதுக்கெல்லாம் நம்ம தப்ப காரணம். நம்ம லைஃப்பை மாற்ற ஒரே ஒரு சான்ஸ் நம்ம ஓட்டு தான். அதை சொன்னேன். தம்பி, நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க. நான் சொல்கிறது, என்ன மாதிரி ஓட்டு போடாமல் இருக்கிறோம். அண்ணா, அந்த ஒரு ஓட்டு நம்ம லைஃப்பை மாற்றிடுமா? நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டு, முக்கால்வாசி கேஸுக்கே போயிடுது. மிச்சம்தான் என் ஃபேமிலிக்கு. சவாரி சவாரி ஓட்டு போகிற நேரத்தில் கூட நான் ஓட்டே போடுறதில்லை. அப்படி நான் போட்டிருந்தேன்னா இப்படி கஷ்டப்பட்டிருக்கே தேவையில்லை. தம்பி, இடம் வந்துச்சுப்பா. ஓகேண்ணா. தேங்க்யூ, பாய். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஓட்டு போடுறதுனால 5 வருஷம் ஆட்சியை பார்க்காம வெறும் ஒரு லீவா பார்க்குறோம். சரிடா, இப்போ என்ன பண்ணணும் சொல்கிறேன். ஓட்டு போடாதனால சரியா ஓட்டு போட்டவங்க நம்மளால பாதிக்கப்பட்டிருக்காங்க மச்சான்.
நம்ம பண்ண தப்ப நம்ம தான் மாற்றணும். மாத்துறோம்டா. மாற்றணும். அந்த ஆட்டோக்கார அண்ணன் சொன்னது 100% கரெக்ட் இல்லை. ஏன்னா ஓட்டே போடாமல் இல்லை ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு வந்திருக்கிற ஆட்சியை திட்டுறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ கண்டிப்பாக நம்ம ஓட்டுக்கு காசு வாங்காமல் நம்மளோட ஓட்டை நமக்காக போடுவோம். தேங்க்யூ.